நிகழ்ச்சியை நமது தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டமாக தொடங்குவதில் பாரதி முத்தமிழ் சங்கம் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. உங்களுக்காக இன்று நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கப் போவது தேவி பிரியா, நிவேத், சரவணகுமார் மற்றும் நான் லக்ஷ்மி ஸ்ரீ. முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரை. பாரதி முத்தமிழ் சங்கத்தினை அறிமுகப்படுத்தி அதனுடைய இலக்குகள் மற்றும் நோக்கங்களை முன்னுரையாக வழங்க வருகிறார் திருமதி அனிதா செந்தில்குமார் அவர்கள். சிரம் தாழ்த்தி உன் அடிபணிகின்றேன். பல்வேறு திசைகளில் இருந்து பல்லாயிரம் மைல்கள் கடந்து ஓர் இடத்தில் ஒன்று கூடும் வலசை பறவைகளைப் போல தமிழ் கூறும் நல்லுலகின் பல பகுதிகளில் இருந்து வந்து இங்கு ஒன்றிணைந்து உள்ள என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கம். வளைவு ஆதி மனிதன் தொட்டு இன்று வரை வன்மை குன்றாமல் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டு கொண்டிருக்கும் செம்மொழி நம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழி. முக்கண் முதல்வன் தோற்றுவித்த முதற் சங்கம் தொடங்கி இன்று நாம் சான் ஆண்டோனியோ ஊரில் நாம் தோற்றுவித்துள்ள முத்தமிழ் சங்கம் வரை நம் தாய் தமிழின் மாட்சியை சொல்ல மாளாது. அன்று பாரதி சொன்னான், மெல்ல இனி தமிழ் சாகும் என்று. நம்மில் பலர் அந்த தமிழ் வரிகளிலேயே தங்கி விடுகின்றோம். செந்தமிழை உயிராய் கொண்ட மகாகவி பாரதியா அவ்வாறு சொல்லியிருப்பான்? இல்லவே இல்லை. மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேரை உரைத்தான். இந்த வசையரை கொய்திடலாமோ? சென்றிடுவி எட்டு திக்கும் செல்வங்கள் யாவும் கொணர்நிங்கு சேர்ப்பீர் என்று நமக்கு கட்டளை அல்லவா இட்டு சென்றிருக்கின்றான். மேற்கு மொழிகளை அவன் உயர்த்தவோ தமிழை தாழ்த்தவோ இல்லை. அனைத்திலும் சிறந்தவை அனைத்தையும் நம் தமிழன்னையை அழகு செய்ய வேண்டும் என்னும் பேரவா அவனுக்கு. இவ்வாறு தன்னை என்றும் புதுப்பித்து தகவமைத்து கொண்டிருப்பதால் தான் நம் தமிழன்னை இன்றும் இளமையோடும் உயிர்ப்போடும் உலகின் செம்மொழியாக முதன்மை மொழியாக நம் கருத்தில் சிந்தனையில் வாக்கில் வளம் வந்து கொண்டிருக்கின்றாள். முத்தமிழ் சங்கம் என்ற பெரும் முயற்சியில் ஒன்று கூடியுள்ள நாம் நம் பங்குக்கு என்ன செய்ய வேண்டும்? முக்காலம் முக்கணி என வகுத்த தமிழன் தமிழையும் இயல், இசை, நாடகம் என முத்தமிழாக வடிவித்துள்ளான். இயல் எனப்படுவது மொழி வன்மை மட்டுமல்ல, அறிவுசார் நிலை. அனைத்தும் இயல்தான். அறிவியல், புவியியல், கணிதவியல் என்று அறிவுசார் வளங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதே இயற்தமிழ். அடுத்து இசைத்தமிழ். இசை என்பது இசைவோடு செய்யும் ஒளி மட்டுமல்ல, செவ்விசை, நாட்டார் இசை, மேற்கத்திய இசை மட்டுமல்ல, நாம் ஒருமித்து இசைந்து அரவணைக்கும் அனைத்தும் இசைத்தமிழுக்குள் அடக்கமே. அடுத்து நாடகத்தமிழ். கூத்து மற்றும் நாடகம் நாம் மேடையில் நிகழ்த்தி காட்டும் வித்தை மட்டுமல்ல, நாம் ஒருவர் கூடி நாடி அகமோடு அகமகிழும் வாழ்க்கை என்னும் மேடையில் நம்மோடு சேர்ந்து இருப்பது நாடகத்தமிழே. அதனால்தான் நம் தமிழ் மூதாட்டி அவ்வை சங்கத்தமிழ் மூன்றும் தா என இறைவனிடம் வேண்டினார். வருங்காலத்தில் நம் பிள்ளைகள் இதே உணர்வோடும் தமிழை வேண்ட, நாட, தமிழை செழுமைப்படுத்த, வளமைப்படுத்த நாம் அனைவரும் சான் ஆண்டோனியோவில் நாம் அமைத்துள்ள முத்தமிழ் சங்கத்தின் முன்னெடுப்பில் பங்கு கொள்வோம் என இந்நாளில் உறுதி கொள்வோம். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்நிங்கு சேர்ப்பீர் என்று மகாகவி பாரதி சொன்ன கூற்றுக்கு ஏற்ப முத்தமிழ் சங்கத்தை முன்னெடுத்து செல்ல உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று
அமைகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி முத்தமிழ் சங்கத்தினை அறிமுகப்படுத்தி அதனுடைய இலக்குகளை தொகுத்து வழங்கிய திருமதி அனிதா செந்தில்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவரும் சற்று அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். We request everyone to be quiet. Of Emirates in the Department of Pediatrics at UT Health in San Antonio and one of the founders of Aarti School of Indian Dance, the first Indian dance school in San Antonio. அடுத்த சிறப்பு விருந்தினராக நாம் வரவேற்பது டாக்டர் மாலதி கோலி அவர்கள். இவர் 1980ஆம் ஆண்டு சான் ஆண்டோனியோவுக்கு குடிபெயர்ந்தார். 40 ஆண்டு காலம் மனநல மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். குரு ரேவதி சத்யுவின் வழிகாட்டுதலின் கீழ் பரதநாட்டியம் பயிற்சி பெற்ற இவர் ஆரத்தி இந்திய நடனப்பள்ளியின் மூத்த ஆசிரியராக உள்ளார். இவரது பதவி காலத்தில் சான் ஆண்டோனியோ நகரம் மே மாதத்தை நடன மாதமாக அறிவித்தது. We truly privileged and humbled to welcome Dr. Malati Kohli. Dr. Kohli is a retired psychiatrist and a senior teacher of Aarti School of Indian Dance. தொடர்ந்து அடுத்த சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஸ்ரீதரா அக்கி ஹெப்பலுவை வரவேற்கிறோம். இவர் 2006ஆம் ஆண்டு முதல் காவேரி நாட்டிய யோகாவின் மதிப்புமிக்க தலைவராக இருக்கின்றார். டாக்டர் ஸ்ரீதரா அவர்கள் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கலாச்சார மையப்பகுதியில் ஆழமாக வேரூன்றிய பரதநாட்டியத்தின் பந்தநல்லூர் பாணியை ஊக்குவிக்கிறார். டாக்டர் ஸ்ரீதராவின் தேர்ச்சி திறனுக்கு வித்திட்டது அவரது குரு, மதிப்புமிக்க சங்கீத நாடக விருது பெற்றவர் ஸ்ரீமதி நர்மதா மற்றும் பத்மபூஷன் ஸ்ரீமதி கலாநிதி நாராயணன் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரா சிறந்த யோகா பயிற்சியாளர், சமஸ்கிருத அறிஞர் மற்றும் இந்து வேதங்களின் ஞானத்தை நன்கு அறிந்தவர். We deeply honored to welcome Dr. Sridhara Akibalu. Dr. Sridhara is esteemed president of Kaveri Natya Yoga. He is also a practitioner of yoga, a scholar of Sanskrit, and well versed in wisdom of Hindu scriptures. அடுத்த சிறப்பு விருந்தினராக நாம் வரவேற்பது முனைவர் டாக்டர் சதீஷ் திருமலை. ஆஸ்டின் பகுதியில் உள்ள தமிழ் சமூகத்தினருக்கிடையே புகழ் பெற்றவர். ஆஸ்டின் தமிழ் சங்கத்தின் நீண்டகால வாரிய உறுப்பினராகவும் லியாண்டரில் உள்ள ஒற்றுமை மருத்துவமனையின் நிறுவனர்களில் ஒருவராகவும் உள்ளார். ஆஸ்டினில் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்கள் மற்றும் காப்பீடு இல்லாத மக்களுக்கு இலவச மருத்துவ சேவைகளை வழங்குவதே இம்மருத்துவமனையின் நோக்கமாகும். We are privileged to extend our warmest welcome to Dr. Satish Thirumalai, a long-standing board member of Austin Tamil Sangam. நமது அடுத்த சிறப்பு விருந்தினர் திரு முனைவர் நற்குணன் கேசவரம் அவர்களை வரவேற்கிறோம். சான் ஆண்டோனியோவில் இவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இவர் இங்கே வசித்து வருகிறார். தமிழ் அறிஞராகவும் மதிப்புமிக்க சமூக தலைவராகவும் புகழ்பெற்ற இவர் சான் ஆண்டோனியோவில் உள்ள பல்வேறு அமைப்புகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். கூடுதலாக சான் ஆண்டோனியோ இந்து கோயிலில் அறங்காவலர் குழு உறுப்பினராக பதவி வகித்து பணியாற்றி வருகிறார். We are delighted to extend a heartfelt welcome to our very own Dr. Narkunam Kesavaraman. Dr. Kesavaraman is an executive director at Community First Health Plans. He is renowned as a Tamil scholar and esteemed community leader. He is a part of the Hindu Temple of San Antonio, Seva and Om Ashramam boards. நமது அடுத்த சிறப்பு விருந்தினர் திருமதி ஷியாமலா தேவி ஜெய்சங்கர் அவர்களை வரவேற்கிறோம். இவர் கடந்த 8 ஆண்டுகளாக ஸ்வரா சாகித்ய சீக்ஷாலயாவில் கர்நாடக இசையின் ஆசிரியராக இருக்கின்றார். புகழ்பெற்ற
பாம்பே சகோதரிகளான பத்மஸ்ரீ திருமதி சரோஜா மற்றும் பத்மஸ்ரீ திருமதி லலிதா ஆகியோரிடம் பயின்றார். இவர் சிறந்த பாடகி மட்டுமல்ல, திறமையான வீணை வித்வானும் கூட. We are excited to welcome Mrs. Shamala Devi Jaishankar, a wonderful teacher of Carnatic music at Swarasatya Shikalaya for the past 8 years. நாம் வரவேற்கும் அடுத்த விருந்தினர் டாக்டர் சரிதா சாரி ரெட்டி அவர்கள். சான் ஆண்டோனியோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார். இவர் பல ஆண்டுகளாக பொதுநல சேவைகளை செய்து வருகிறார். It is our pleasure to extend a warm welcome to Dr. Sharada Chari Reddy. She is orthodontist at VK Orthodontics and VV Orthodontics for past 19 years. நம் அடுத்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் மஞ்சுளதா பாதம் அவர்களை வரவேற்கிறோம். சான் ஆண்டோனோவில் உள்ள வாயு மேம்பட்ட காயம் மருத்துவமனை மற்றும் ஹைப்பர் பாரிக்ஸ் இல் காயம் பராமரிப்பு மற்றும் ஹைப்பர் பாரிக்ஸின் தரத்தை மேம்படுத்த அர்ப்பணித்துள்ளார். அவரது ஆர்வம் மூட்டு ஊனத்தை தடுப்பதில் உள்ளது. தனது ஓய்வு நேரத்தில் யோகா, தியானம் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் ஆகியவற்றில் அவர் ஆறுதல் காண்கிறார். இயற்கையுடன் ஆழமாக இணைகிறார். We request the crowd to be silent and observe the program quietly. Okay. We extend a warm welcome to Dr. Manjulata Badam is a wound care and a physician in San Antonio. In her leisure time, she finds solace in yoga, meditation, and bicycling, connecting deeply with nature. We want to welcome Dr. Manjula. அடுத்த சிறப்பு விருந்தினர் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இவர்கள் ஒரு நிதி சேவை நிறுவனம். தனிநபர்கள் மற்றும் வங்கிகள் தங்கள் நிதி சேவையை மேம்பட்டு தலைமுறை செல்வத்தை உருவாக்க உதவுகின்றனர். American Investment Management is a rapidly expanding financial service firm dedicated to empowering individuals and business to achieve their financial aspiration, thereby fostering the creation of generational wealth. We feel proud to welcome them. இப்போது குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இகழ்ச்சி ஐயமிட்டு ஒப்பரவ ஒருக ஓதுவது ஒரு ஏல் அவை அம்பேசேல். நன்றி. நன்றி குழந்தைகளே.